நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எல்லா டீமுமே வந்து இந்த 200+ வந்து ஈஸியாக வந்து சேஸ் பண்ணுறாங்க. அண்ட் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்துட்டு 200+ வந்து போட்டுடுறாங்க. 200 இஸ் த நியூ 160 அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அதில் ஒரு பேரை நான் வந்து மிஸ் பண்ணேன். அந்த ஒரு பேர் தான் இது வரைக்கும் பல வருஷமாக பெருசாக வந்து பிளே ஆஃப்ஸோ இல்லை வந்துட்டு ஃபைனல்ஸோ பார்க்காத ஒரு டீமை பிளே ஆஃப்ஸை பார்க்க வச்சது, ஃபைனல்ஸுக்கு போக வச்சது. இது வரைக்கும் வந்துட்டு பெருசாக டாமினேஷனாக என்னன்னு தெரியாத அந்த டீமை, அதாவது வரப்போகிற டீம்லாம் வந்து ஈஸி 2 பாயிண்ட்ஸ்லாம் இந்த டீம் அப்படின்னு நினச்ச ஒரு டீமை இதுக்கப்புறம் ஈஸியாலாம் உங்களுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸை கொடுக்க போகிறது கிடையாது, இதுக்கப்புறம் நாங்கள் டாமினேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு திரும்ப டாமினேஷனுக்கு கொண்டு வர வச்சது அந்த பேர் தான் ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயர் ப்ளஸ் ரிக்கி பாண்டிங் இவங்க 2 பேருக்கான தனியான ஒரு அப்ரிசியேஷன் வீடியோ தான் இது. நேற்று டெல்லி கேபிட்டல்ஸ் கூட மேட்ச் நடக்குது. அதில் டெல்லி கேபிட்டல்ஸ் 264 போஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க அதை சேஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே வந்து சரி ஓகே எந்த ஸ்கோர் இருந்தாலும் சேஸ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்றதான் எல்லா டீமோட மைண்ட் செட்டாக இருக்கும். ஆனால் இவங்க வர்றப்போ ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது, சேஸ் பண்ணுறோம் அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்காங்க 262 சம்திங் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையை திரும்ப கொண்டு வந்தாங்க. நேற்று பயங்கரமாக சேஸ் பண்ணாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரிக்கி பாண்டிங் அவங்களோட மைண்ட் செட்டு. அவங்க பவுலிங் போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரன்ஸ் போய்கிட்டே இருக்குது. ஒரு கடத்தில் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் சிரிச்சிட்டே இருக்காரு. எனக்கு பார்க்குறப்போ வந்துட்டிங்கன்னா இவர் வந்து பெருசாக சேஞ்சஸ்லாம் பண்ணாமல் இவர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு, வந்து நம்பிக்கையை வந்து விட்டுறாரோ அப்படின்னு நினச்சா இல்லை, அவருக்கு தெரிஞ்சிருக்கு நீ போஸ்ட் பண்ணு, நீ எவ்வளோ ஸ்கோர் வேணால் போஸ்ட் பண்ணு, அதை சேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி, என் டீம் ரெடி அப்படின்ற மாதிரி பயங்கர கான்ஃபிடன்ஸோடு இருந்திருக்காரு. அது வந்து மேட்ச் முடிகிறப்ப தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது. நேற்று இவங்க விளையாண்டது ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி போன வருஷம் 6 யங்ஸ்டர்ஸோட உள்ளார வந்தார். 6 அன்கேப்ட் இந்தியன் பிளேயர்ஸோட ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளார வந்தார். பிரியான்ஷ் ஆர்யா, பிரப் சிம்ரன், நேல் வதேரா, வைஷாக் விஜயகுமார், சஷாங்க் சிங், ஹர்ப்ரீத் பிரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன பசங்களை கூட்டு வந்துட்டு நம்ம ஓஜி லாரன்ஸ் டெம்ப்ளேட் மாதிரி கண்ணன்றவன் சின்ன சின்ன பையனை கொண்டு வந்து அடிச்சா சார் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன பையனை கொண்டு வந்துட்டு இருக்கிற எல்லா பெரிய டீமும் பீட் பண்ணாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் ஹீ இஸ் மோர் ஃபோக்கஸ்டு, ஹீ இஸ் மோர் டாமினேட்டிங் அண்ட் ஹீ இஸ் மோர் மெனசிங். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர் ஒரே ஃபோக்கஸ் கண்டிப்பாக போன டைம் விட்டு அந்த கப்பை அடிச்சே ஆகணும் அப்படின்றது தான் பயங்கரமாக போயிட்டு இருக்காரு. வெரி வெல் டன் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரிக்கி பாண்டிங் அண்ட் கோ.